வணக்கம், வணக்கம், வணக்கம். என்னடா ஒரு தீபத்த காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. கடவுள் வழிபாடு. அதுவும் குலதெய்வ வழிபாடு சித்ரா பௌர்ணமி. எங்க குலதெய்வம் பெரியாண்டவர். அவர தான் அவ்வளோ அழகா அலங்கரிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, எல்லாருமே வீடு வீடா அழைச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடா பங்கும் பங்காளிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க. இன்னைக்கு கெடா விருந்து, அப்புறம் வடை, பாயாசம் எல்லாமே இங்கே இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட். ஒரு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள செலிப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. இவ்வளோ சொந்தங்கள ஒரு இடத்துல பார்க்குறது ரொம்ப இந்த காலகட்டத்தில அபூர்வம். அது இவ்வளோ பேர பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செய்றாங்க. இதில என் தங்கச்சி கோலம்லாம் போட்டுட்ருக்கா. கோலத்த ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, படையலுக்கு பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 108 பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அன்னதானங்கள்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். அன்னதானங்கள் சிறப்பா பண்ண போறாங்க. அப்புறம் ஃபைனலி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அடுப்பு ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு வேண்டுதலுக்கு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சரி நாம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபைனலி நைட் ஆயிடுச்சு. பிள்ளையார்லாம் புடிச்சு எல்லாம் ஓவரால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரீஸ்லாம் நம்ம கேட்டோம். எல்லாமே பக்காவா சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வடை, பாயாசம் படைக்கிறதுக்கு முன்னாடி விருந்து போட்டாச்சு. அப்புறம் படையல் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இடிச்சல்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க பேர் இருக்காங்க. அது பெரியாண்டவர், இந்த பக்கம் பிரம்மர், அந்த பக்கம் விஷ்ணு. அதை சுத்தி 108 பிள்ளையர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் மாரியம்மன், அந்த பக்கம் பாவாடராயன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒ ஒரு வழியா ஒரு 11 மணிக்கு படையல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கா சாமி வரும். ஒவ்வொருவங்களும் இந்த திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலி வந்து எல்லா வேலையும் முடிஞ்சோனே, ஃபைனலி ஒரு அபிஷேகம் பண்ணி, நம்மளுடைய குலதெய்வத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க இப்போ திருப்பி வந்து நம்ப ஒவ்வொருத்தவங்களும் சாமி ஆடுறத பார்க்கலாம். அப்படி பூஜைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பம்பைய அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களா விநாயகர்லேருந்து முதல் கடவுள் விநாயகர்லேருந்து அனைத்து கடவுளையும் அழைச்சு இது பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த திருவிழா எப்படி இருந்துச்சு, கொடுத்த பூஜை நல்லா இருந்துச்சுன்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் சாமியாடி சொல்லுவாங்க. இதில ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தா, அதையும் இங்கே ஓட்டியிருந்தாங்க. ஆ பாவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத சரி பண்ணாங்க. ஒவ்வொரு கடவுளா வந்து இந்த பூஜை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி, ஃபைனலி எல்லாமே முடிஞ்சு, திருப்பியும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆக்ரோஷமா சாமி வந்து ரொம்ப பயங்கரமா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பிடிக்க கூட முடியல. இந்தாண்ட பக்கம் ஒருத்தன் ஓடியே விழுந்து போட்டான், அந்த குளத்துக்கிட்ட. அப்புறம் எல்லாருமே சாமியாடி எல்லா பூஜையும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி, ஃபைனலி பூஜை முடியறதுக்கே மணி 11 12 ஆயிடுச்சுங்க. கா ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது 3:00 ஸ்டார்ட் பண்ணி 12:00 வரைக்கும் இந்த பூஜை நடந்துருச்சு. ஃபைனலி அப்புறம் தீபாரதனைலாம் காட்டி எல்லாருக்கும் வந்து எல்லா பிரசாதமும் படைச்சு எல்லாருக்குமே வந்து அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, ப்ளவுஸ் பீட்ஸ் அண்டு வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாருமே வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த படையலுக்கு அப்புறம் ஒரு கயிறு கொடுப்பாங்க. மஞ்சள் கயிறு, அந்த பூஜையில வச்ச கயிறு. அத நம்ம என்ன நினச்சு கட்டுறோமோ அது எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஃபைனலி பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடையும் நீங்க மறக்காம பண்ணுங்க. 1000 கடவுள் வணங்குனாலும் நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம். நன்றி.